நமசிவாய நமசிவாய நமசிவாய. ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக உங்களை வணங்குகிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த சந்திர மௌலீஸ்வரர் சன்னதியைத்தான் கடந்த 30/11/2025 ஆண்டு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இறைவனை நான் வேண்டிக் கொண்டுதான் இந்த காரியத்தை துவங்கினேன். நான் துவங்கும் போது இதை எப்படி முடிக்கப் போகிறோம் என்று எனக்குள் எந்த ஒரு ஆலோசனையும் இல்லை. இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நான் துவங்கினேன். இந்த காரியத்திற்காக பல நல்ல உள்ளங்கள், நான் வாட்ஸ்அப்பில் தான் எல்லோருக்கும் ஒரு மெசேஜ் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன். அதை பார்த்ததுமே வெகு பேர் என்னுடைய கணக்கிற்கு பணத்தை அனுப்பி இந்த நல்ல காரியம் சிறப்பாக நடைபெற உதவி புரிந்தார்கள். அந்த நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு, அது சார்ந்த அனைத்து குடும்பங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடும் தீர்க்க ஆயுளோடும் சுபிட்சமாகவும் செல்வ செழிப்போடும் காலத்தோடு திருமணங்கள் நடந்தும் காலத்தோடு புத்திர பாக்கியங்களை பெற்றும் அவர்கள் நீடூழி வாழ இந்த சந்திர மௌலீஸ்வராய் வேண்டிக் கொண்டு உங்களுக்கெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமசிவாய. வணக்கம். ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். 30/11/2025 அன்று நடந்த கும்பாபிஷேகம், சந்திர மௌலீஸ்வரருக்கான கும்பாபிஷேகத்தை ஒளிபரப்பி இருந்தோம். முன்னாடி பார்த்திருப்பீர்கள். அது விஷயமாக சில விஷயங்களை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலில் அந்த சிவனாகப்பட்டது இன்னொரு இடத்திலிருந்து நான் இப்பொழுது வெளியில கொண்டு வந்து அதுக்கான அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அந்த பழைய இடத்திலிருந்து அந்த சிவனை அந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக நான் பலமுறை அதை ஒரு 7-8 பேர் சேர்ந்து அதை எடுப்பதற்கு முயற்சி செய்தோம். ஆனால் அந்த சிவனாகப்பட்டவர் அங்கிருந்து நகரவே மறுத்துவிட்டார். மிகவும் போராடினோம், அதை எடுக்கவே இயலவில்லை. கடைசியில் நான் அவரிடம் மண்டியிட்டு சரணடைந்து கண்ணீர் விட்டு அழுத பின், ஏன் உங்களை கேட்டுத்தானே நான் அந்த பக்கம் வைக்க எண்ணினேன், ஏன் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது என்று உட்கார்ந்து விட்டீர்களே சிவா என்று சொல்லி அழுதேன். அப்பொழுது மனமுருகி ஒரே ஒரு சிறு உளியை எடுத்து தூக்கினேன். உடனே மேலே எழுந்து விட்டது. உடனே அங்கிருந்தவர்கள் எல்லாம் மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்து 3 பேர்கள் மட்டுமே அந்த சிவனை கொண்டு போய் அந்த இடத்திலே இப்போ வைத்திருக்கிற இடத்திலே வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாமே இந்த சிவனுக்கு மட்டும்தான் நடக்கும். சிவனுடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அவர் மனது வைக்காமல் நாம் அவரை காணவும் முடியாது, அவருக்கு கோயில் அமைக்கவும் முடியாது. இதுதான் பல ஆண்டுகளாக நான் சிவனிடம் உணர்ந்து வரும் செயல்கள். அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் சிவனை நோக்கியே தவம் இருப்பதும் சிவனை நோக்கியே ஜபம் செய்வதும் எனக்கு வாடிக்கையாகிவிட்டது. இப்பொழுது மண்டல பூஜை 48 நாட்கள் நடத்த வேண்டும். இப்பொழுது மண்டல பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அது வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. பின்னாடி நாம் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து வரப்போவது மகா சிவன்ராத்திரி. மகா சிவன்ராத்திரி வர இருப்பதினாலே அந்த சிவன் எப்படி வந்தார், எதனால் வந்தார், அந்த சிவன் ராத்திரி ஏன் உருவாகியது, இதற்கு பல தரப்பட்டவர்களும் பல விதமான கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். அதனால் புதியதாக ஒன்றும் நாம் சொல்வதற்கு இல்லை. அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் மகா சிவன் ராத்திரி என்பது. மத்து என்று சொல்லக்கூடிய அந்த மந்தார மலையை கடைந்த பின்னால் தான் அதிலிருந்து அமிர்தம் வந்ததாக எல்லாரும் சொல்லுவார்கள். அப்பொழுது மலை வந்துவிட்டது. அந்த மலை கடலுக்கு அடியிலே சென்று கொண்டே இருக்கும் பொழுது அதை ஒன்றும் செய்ய முடியாது, கடைய முடியாது. அதனால் சிவன் என்ன பண்ணுகிறார், விஷ்ணுவிடம் வேண்டி அவரை கூர்ம அவதாரம் ஆமை உருவெடுத்து அந்த மந்தார மலையை அடியில் தாங்கி நிற்கிறார். அப்பொழுது மலை மேலே வருகிறது. அதை கடையறதுக்கு கயிறு வேண்டும். வாசுகி பாம்பு தான் கயிறாக வேலை செய்கிறேன் என்று சொன்னதனால் அந்த வாசுகி பாம்பை எடுத்து செய்கிறார்கள். அந்த மந்தார மலையை வைத்து அந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது வரக்கூடியதுதான் அமிர்தம் என்று சொல்லக்கூடியது. 11 விதமான விஷயங்கள் அதிலிருந்து வெளிப்படுகிறது. காமதேனு முதல்ல காமதேனு வர்றாங்க. அதை ஒரு ரிஷிக்கு இறைவன் தானமா கொடுத்துடுறாரு. அஸ்வதம் என்று சொல்லக்கூடிய குதிரை வருகிறது. அதையும் தானமாக கொடுத்து விடுகிறார்கள். 5 தலைகளோடு கூடிய வெள்ளை யானை ஐராவதம் என்று சொல்லக்கூடியது அந்த பார்க்கடலிலிருந்து கடைய வருகிறது. இப்படியாக ஒவ்வொன்றாக வரும்பொழுது பத்மராகம் என்கிற சிகப்பு ரத்தின கல் வருது. அதனாலதான் அந்த கல் சில கோயில்களிலே இருக்கும், சிவனுடைய விஷ்ணுவோட கோயில்களிலே இருக்கும். அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக அதை கருதப்படுகிறது. பிற்பாடு வருவது கற்பக விருட்சம்.
இந்த கற்பக விருஷம் வரும்பொழுது அது முதலிலே கற்பக விருஷத்தை இந்திரன் வந்து எடுத்துக்கொள்கிறான். அடுத்ததாக அப்சரஸ்கள் 7 விதமான கன்னிகைகள், அப்சரஸ்கள் என்றால் அழகானவர்கள் என்ற பொருள், அவர்கள் ஒவ்வொருவராக வருகிறார்கள். பின் 7வதாக வலம்புரி சங்கு வருகிறது. அதன் பின் சந்திரனும் அதிலிருந்து வருகிறான். தனுசு வில் வருகிறது. மகாலட்சுமி வருகிறாள். தன்வந்திரி கடைசியா வர்றாரு. அவர் தான் அமுதக இது குடத்தோட வெளியில வருவாரு. இப்ப இந்த மாதிரி வந்ததுல தான் சில பிரச்சனைகள் வந்து, முதல்ல அமுதத்தை யாரு பங்கு போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அசுரர்களும் சேர்ந்து செய்ததினாலே அசுரர்களுக்கும் அமுதத்தை கொடுத்தாக வேண்டும், தேவர்களுக்கும் கொடுத்தாக வேண்டும். ஆனால் இதிலே பல சிக்கல்கள் உருவாகிறது, யாருக்கு முதலில் கொடுப்பது என்று. அப்பொழுது சிவன் வந்து என் வேலை முடிந்தது, இனி விஷ்ணு பார்த்துக் கொள்வார் என்று அவர் சென்று விடுகிறார். விஷ்ணு வந்து முதலில் தேவர்களுக்கு கொடுக்க போகும்போது அசுரர்களில் இருந்த பானுன்ற சொல்லக்கூடியவன் வந்து பார்த்து முதல்ல அவங்களுக்கே கொடுத்து முடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவனும் இந்த தேவர்கள் மாதிரியாக வந்து பின்னாடி நிற்கும் பொழுது அவனை சூரியன் பார்த்து விட்டு விஷ்ணுவிடம் சொல்லி அதை தடுத்து விடுகிறான். அப்பொழுது அது கண்டத்தை விட்டு கீழே இறங்க விடுறதுக்கு முன்னாடி அவர் சுதர்சன சக்கரத்தை விட்டு தலையை வெட்டிடுறாரு. அப்ப அவங்க 2 பேரும் தலையும் முண்டமா சிவனிடம் போகும்பொழுது சிவன் அவர்களை வந்து ராகு கேதுவாக தேவர்களுக்கு சமமாக, மற்ற நவகிரகங்களுக்கு சமமாக இருக்கும்படி ஆசீர்வதித்து அனுப்பிவிடுகிறார். இப்படியாக எல்லா விஷயங்களிலுமே தேவர்கள் அசுரர்களுக்கு துரோகம் செய்துதான் வந்திருக்கிறார்கள். இந்த சிவன் ராத்திரி அப்போ இந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்தது, முதலில் வந்தது விஷம். வாசுகி பாம்பை வைத்து செய்ததினாலே முதலில் அந்த பாம்பு தன் உடம்பில் உள்ள அத்தனை விஷயங்களும் கக்கி கடல் முழுவதும் விஷமாகும் பொழுது அனைவரையும் பாதிக்கிறது. அப்பொழுது அந்த விஷத்தை எடுத்து உண்டதினாலே சிவபெருமானுக்கு அந்த பார்வதி அன்னை வந்து கழுத்தில் கையை வைத்து அதை தடுத்து விடுகிறார். அதனால்தான் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயரும் வந்தது. வழக்கமாக மாதமும் சிவன் ராத்திரி வரும். அந்த சிவன் ராத்திரிக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி பிரதோஷம் வரும். இந்த பிரதோஷம் முடிஞ்சு அடுத்த நாள் வருவது சிவன் ராத்திரி. அப்பொழுது நம்ம பார்வதி அன்னை மக்களுக்காக ஒரு வரத்தை அருள்கிறார். என்னவென்று, இந்த சிவன் ராத்திரியில் மக்கள் எதை வேண்டினாலும் அந்த சிவன் ராத்திரியில் விரதம் இருந்து அடுத்த நாள் அமாவாசை வரும்பொழுது சிவனின் கோயிலுக்கு சென்று நீங்கள் வேண்டியதை அவர் முன் வைத்தால் நீங்கள் நினைத்த காரியம் உடனே கைகூடும் என்று அவர் ஆசி வழங்கி இருக்கிறார். அதனாலே ஒவ்வொரு சிவன் ராத்திரியும் முக்கியமே. வருடத்திற்கு ஒரு முறை வருவது மகா சிவன் ராத்திரி, அதே மாதிரி வருகிறது மகா பிரதோஷம். இப்படியாக இதை வந்து நாம் வருடங்களிலே சில காரியங்களுக்காக அதை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அன்று முழுவதும் மகா சிவராத்திரி அன்றைக்கு அனைவரும் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக கதா காலட்சேபங்கள் அந்த மாதிரி அந்த காலத்திலே சினிமாக்கள் இதுல எல்லாம் போய் உட்காந்துக்குவாங்க. பட் இப்போவும் வந்து சில குருமார்கள் சிலருடைய ஆசிரமங்களிலே அன்னைக்கு முழுக்க அவர்கள் விழித்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வருகிறார்கள். இப்படியாக இந்த சிவனுடைய ராத்திரி வந்து மிக சக்தி ரூபத்தோடு நடந்து கொண்டு வருகிறது. வெகு மக்கள் வந்து இதை புரிந்து கொள்வதில்லை. அதனால் சில விஷயங்கள் புரியாமலேயே போகிறது. ஒன்று, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் கருப்பு நிற உடை அணிவது அதிகமாகி வருகிறது. கருப்பு நிறம் சனி பகவானுக்கு உகந்த ஒரு நிறம். எனக்கு தெரிந்து 1973 அந்த காலகட்டத்திலே சபரிமலைக்கு போக ஆரம்பித்தேன். நீல நிற உடைதான் அணிந்திருந்தோம். அப்பொழுது அதிகபட்சம் நீல நிறை அணிந்துதான் மாலை போட்டு விரதம் இருந்து போவார்கள். இது எந்த காலகட்டத்தில் கருப்பு நிறத்துக்கு மாறினார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் நான் 25 வருடங்கள் வரை சென்றிருக்கிறேன். 25 வருடங்களும் நான் நீல நிற உடையிலும் காவி உடையிலுமாக சென்றிருக்கிறேன். இந்த கருப்பு நிறம் வருவது என்ன, அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். ஏனால் கருப்பு நிறம் என்பது சனி பகவானுக்கு உடையது. சனியால் என்னவெல்லாம் நிகழும் என்பதை, அதிகபட்சம் நமக்கு தீமைகள் தான் வரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஜோதிட ரீதியாகவும் அதை பற்றி தான் சொல்வார்கள் தெளிவாக. ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் கருப்பு நிற உடையை முழுவதுமாக அணிகிறார்கள். இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன். மற்ற அரபு கண்ட்ரீஸில் இருக்கிறவர்கள் வெவ்வேறு உடைகளை அணிகிறார்கள். ஆண்கள் வெள்ளை நிற உடைகளை அணிகிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் என்று பார்க்கிற பொழுது மிக உயர்வாகத்தான் இருக்கிறது. கருப்பு நிற உடைகளை அணிந்தால் நமக்கு கஷ்டங்கள் தான் அதிகமாக வரும். ஏனென்றால் சனியால் சனி என்பவன் வேலைக்கு அதிபதி. நீ என்னைக்கும் அடிமையா இருக்க வேண்டியதுதான் ஒருத்தருக்கு.
அப்ப நம்மால சம்பாதிக்கிறத காப்பாற்றவும் முடியாது. இது இப்போ அதிகபட்சமாக நடந்து வருகிறது. கருப்பு உடையை நிறைய இளைஞர்கள் அணிய ஆரம்பித்திருக்கிறார்கள், பெண்களும் அணிய ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அத்தனையும் வரக்கூடிய இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சியை குறிக்கக்கூடியதுதான். காரணம், இவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவர்களிடம் ஒரு காசு கூட நிற்காது. ஆக இந்த கருப்பு உடையை தவிர்க்க வேண்டும். கருப்பு நிற ஆடை யார் அணிகிறார்கள் என்றால், பொதுவாக மாந்திரீகம் சொல்பவர்கள், மாந்திரீகம் செய்பவர்கள் தான் கருப்பு உடை அணிவார்கள். காரணம், காளிக்கு உகந்தது, அதனால் அதை அணிகிறார்கள். நாம் மற்றவர்கள் கருப்பு உடை அணிந்து சபரிமலைக்கு செல்வதும் தவிர்க்கப்பட வேண்டும். நீல நிற உடையை அணுங்கள், காவி நிற உடையை அணிந்து கொண்டு செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு சென்று வந்த பலன் முழுமையாக கிடைக்கும். எனவே இந்த கருப்பு நிறத்தை அதிகபட்சமாக அணிவதை நிறுத்தி கொள்ளுங்கள். சனியின் ஆதிக்கம் அதிகமாகிறது என்று அர்த்தம். அதனால்தான் இன்று இந்தியாவிலே பல பிரச்சனைகளும் பலவிதமாக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதும் இந்த நிறமும் ஒரு காரணம் என்று சொல்கிறேன். இது மட்டுமல்ல காரணம், இதுவும் ஒரு காரணம். ஆக நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த கருப்பு நிறத்துக்கு சில தன்மைகள் உண்டு. அது முழுக்க முழுக்க நம்ம பேசுறதுக்கு இங்க வாய்ப்புகள் குறைவு. அதனாலே நான் சொல்கிறேன், கருப்பு நிறத்தை தவிர்க்க பயன்படுத்துங்கள். ஏனென்றால் நம்மை ஆள்பவர்களும் மிக மிக மோசமானவர்களாக, நம்மிடமிருந்து சுரண்டுபவர்களாகத்தான் வருவார்கள். இந்த கருப்பு நிறம் அவ்வளவு வேலைகளை செய்யும். சனியின் ஆதிக்கம் கொண்டது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கருப்பு நிறம் சனியின் ஆதிக்கம் கொண்டது. நாம் முன்னேற விடாது, நம்மை முன்னேற்றம் அடைய செய்யாது. அதனாலே அதையே உடையாக அணிய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவர்களும் அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு நிறத்தை கொஞ்சம் மாற்றலாம் என்பது உங்கள் விதிகளிலே இருக்கிறது. ஏனென்றால் அரபு கண்ட்ரீஸில் இருப்பவர்கள் யாருமே கருப்பு உடை அணிவதில்லை. ஆண்கள் எல்லாம் வெள்ளை உடையும், பெண்கள் பல்வேறு நிறங்களிலும் அணிகிறார்கள். நம்ம கண்கூடா பார்க்கிறோம், யூடியூப்ல எல்லாத்துலயும் பார்க்கிறோம். அதுபோல் இந்தியாவில் இருப்பவர்களும் ஆடை நிறத்தை மாற்றிக்கொள்ள கொண்டால் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமும் நன்றாக இருக்கும். நமசிவாய, நமசிவாய, நமசிவாய.